ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தியா பியூட்டி விலாக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிங்கப்பூர் கிளைண்ட்டோட சடங்கு ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளை 3 monthsக்கு முன்னாலேயே நமக்கு சிங்கப்பூரில் இருந்தே நமக்கு புக் பண்ணிட்டாங்க. அவ்வளோ நம்பிக்கையோடு நீங்கள் தான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து பிளேஸ்க்கு பார்த்திங்கன்னா மார்னிங் சீக்கிரமே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இதான் ப்ரைடோட பிளேஸ். ஸோ போனதுமே பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மாவுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் டூ கேட்டிருந்தாங்க. அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் டூ தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து ஹேர் மூஸ் அப்ளை பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை ஹேர் பண்ணிவிட்டு ரொம்ப மினிமலான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் நான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இவங்க வந்து சந்தூர் மம்மி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பொண்ணு அவங்களும் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அக்கா தங்கச்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அது மாதிரி இருந்தாங்க. ஸோ நான் வந்து டேரெக்டாக நேராக அன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னை அவங்க டேரெக்டாக பார்க்கவும் கிடையாது, நேராக வந்து எதுவும் பேசவும் கிடையாது. எல்லாமே ஃபோன் கான்டாக்டில் தான் பண்ணாங்க. ரொம்ப பிஸியாக வேறு இருந்தாங்க. நீங்கள் எனக்கு நல்லா பண்ணி கொடுக்கணும், நான் இவ்வளோ தூரத்துலேருந்து பண்ணுறேன், எனக்கு நல்லா மட்டும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்கப்பா அப்படிங்கிறது தான் அவங்களோட கொரிஸாக இருந்துச்சு. ஸோ அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப மினிமலான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் நான் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க ரெகுலராக எப்படி யூஸ் பண்ணுவேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள், எனக்கு வேறு எந்த ஹேர் டூவும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ரொம்ப மினிமலாக ஒரு ஹேர் டூவும் பேக் சைடு இந்த மாதிரி ஒரு ஹேர் டூவும் தான் நான் முடிச்சிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு நேச்சுரலாக எப்போது நான் பண்ணுற மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னாங்க. இந்த சந்தூர் மம்மியும் அவங்க பொண்ணும் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து எங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நான் அவங்களுக்கு இந்த ஸ்ப்ரே பண்ணி நான் கொஞ்சம் லைட்டாக செட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு லைட்டாக வந்து நான் மல்லிப்பூ தான் வச்சுருந்தேன். ரொம்ப மினிமலான சைஸில் தான் வந்து நான் மல்லிப்பூ வச்சுருந்தேன். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு லைட்டாக வந்து சாரீ வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இவங்களுக்கு நான் வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ எனக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு மல்லிப்பூ வச்சுட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணோடனே நம்ம சந்தூர் மம்மி வந்து ரெடி, நீங்கள் மேக்கப்லாம் எதுவும் பண்ண வேணாப்பா, நான் மேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மகிட்ட ஹேர் டூ மட்டும்தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இவங்க தான் வந்து நம்மளோட பேபி டால். இவங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி சடங்கு ஃபங்க்ஷன். ஸோ இவங்களுக்கு நாங்கள் வந்து ஹேர் வந்து க்ரீம் பண்ணி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப மினிமலாக இருக்கணும், ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே தெரியக்கூடாது, என் பொண்ணோட ஒரிஜினல் ஹேரில் நீங்கள் என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ அதே பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆனால் இந்த குட்டி பொண்ணு வந்து நம்மளை எந்த டிஸ்டர்புமே பண்ணவே இல்லை. அக்கா நீங்கள் எனக்கு எது பண்ணாலும் ஓகேக்கா, நீங்கள் எப்படி பண்ணாலும் எனக்கு ஓகே, பட் எனக்கு நீட்டாக இருக்கணும்க்கா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நமக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் வந்து நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே இவங்களுக்கு பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வந்து நான் இவங்களோட ஒரிஜினல் ஹேர்லேயே ஒரு அழகான யூனிக்கான ஒரு ஹேர் டூ தான் நான் பண்ணியிருந்தேன். நான் க்ரௌன் பார்ட் வந்து செக்யூர் பண்ணிட்டேன். க்ரௌன் பார்ட் முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்விஸ்ட் ஹேர் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஒரிஜினல் ஹேரில் வந்து எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் டூ தான் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த ஹேர் டூ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து எனக்கு பிளாக் கலர் ஹார்ட் கொடுங்க. நான் ஸ்ப்ரே பண்ணி என்னோடய ஹேர் டூ வந்து செக்யூர் பண்ணிட்டேன். தென் வந்து நான் ஃபேஸ் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே வந்து அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நிறைய கான்வர்சேஷன் நடந்துச்சு. ரொம்ப வந்து ஃபன்னாக இருந்துச்சு, சிரிச்சுட்டு காமெடி பண்ணிட்டு தான் இருந்திருந்தோம். தென் அவங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டு ட்ரை ஸ்கின் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்கின் ரொம்ப வந்து கிளியர் ஸ்கின்னாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் போட்டு அவங்களோட மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த குட்டி டால்க்கு வந்து நான் ரொம்ப வந்து ஸ்கின் ஃபினிஷிங்கில் தான் நான் மேக்கப் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் அவங்களுக்கு நல்லா செட்டிங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தென் நான் இவங்களுக்கு வந்து ப்ளஷ் வந்து லைட்டாக கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு நான் பவுட்ரு வச்சு நல்லா செக்யூர் பண்ணிட்டேன். தென் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து லைனரும் நான் வந்து போட்டுட்டேன். ஸோ இவங்க என்னென்னா லேஷ் லென்ஸ் எதுவுமே கேட்கல. அவங்களோட ஒரிஜினல் லேஷஸ்லேயே எனக்கு மஸ்காரா மட்டும் போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு வந்து கான்டோரிங் பண்ணிட்டேன். இவங்க ஃபேஸ்லேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பார்ட் அப்படின்னா அவங்களோட ஐ தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, மீன் போன்ற கண்கள் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். இந்த லாஸ்ட் ஒன்னாக வந்து நான் அந்த ஜிப்சி ஃப்ளவர் வச்சு நான் பின் பண்ணிட்டேன். ஸோ அவங்களோட ஃபைனல் லுக் இதான். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, என்னோட கண்ணே பட்டுரும் அந்த அளவுக்கு அழகாக இருந்தாங்க. இந்த பாப்பாவுக்கும் நம்மளோட மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப பயந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப மினிமலாக வேணும், என் பொண்ணு ரொம்ப மெச்சூராக தெரியக்கூடாது அப்படின்னாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப வந்து ஒரு குட்டி பொம்மை அப்படி தான் சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தாங்க, பொம்மை குட்டி மாதிரி இருந்தாங்க.
ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு மேக்கப் அப்படின்னு. ரொம்ப ஸ்கின் ஃபினிஷிங்கில் அவங்களோட ஃபேஸை விட ஒரு ஷேடு டார்க்காகவும் இல்லை ஒரு ஷேடு ஃபேராகவும் கொடுக்கல, நான் கரெக்டான ஷேடில் கொடுத்துருந்தேன். ஸோ ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இவங்க கண்ணை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு வந்து இந்த ஐ மேக்கப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க. ஹேர் டூ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து பிளாக் கலர் ஹார்ட் கொடுங்க. உங்களுக்கு இந்த 2 லுக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரெட் அண்ட் பிளாக்ல வந்து ஹார்ட் கொடுங்க. ஸோ இவங்களுக்கு நாங்கள் ஒரு சில போஸஸ்லாம் வச்சு நாங்கள் வந்து பிக் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த மேக்கப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவங்க வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு நான் சாரீ ட்ராப்பிங்குமே நான் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணியிருந்தேன். பாருங்கள் ரொம்ப குட்டி தேவதையாக இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த லுக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா. அவங்களுக்கும் இந்த மாதிரி நான் வந்து மேக்கப் பண்ணணுன்னா நான் கீழே என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி இல்லை என்னோடய பேஜ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். தென் நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.